என்னோட இயர்லி ஸ்டேஜில் நான் ரியாக்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதை என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு லிங்க் இருக்கும் இல்லையா, அதை காப்பி பண்ணி நான் அவனுக்கு அனுப்பிச்சுட்டா அவனுக்கு இந்த மாதிரி கட்டுது. எனக்கு கரெக்டாக தான் கட்டுது. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் நான் லோக்கல் சர்வர் ரன் பண்ணிருக்கேன். அதாவது என்னால் மட்டுமே பார்க்குற மாதிரி நான் ரன் பண்ணிருக்கேன். இதை நான் அவனுக்கும் சரி இல்லை உலகத்தோட யாருக்குலாம் ஷேர் பண்ணி நான் பார்க்க வைக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டெப்ளாய் பண்ணிடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரீலில் பார்க்கலாம். இதை நீங்கள் HTML CSS ரியாக்ட் ஆங்குலர் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, மறக்காம அந்த ரீலை சேவ் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் ரியாக்டில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். நீங்கள் HTML CSS ஆங்குலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை நீங்கள் GitHubல ஃபஸ்ட்டு புஷ் பண்ணணும். உங்களுக்கு GitHubல எப்படி புஷ் பண்ணுறது தெரியலனா என்னோட பயோல லேர்ன் டுகெதர் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா ரீசெண்டாக வந்து நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன் GitHubல எப்படி புஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ GitHubல புஷ் பண்ணது GitHubல ஒரு பேரில் புஷ் பண்ணிங்க. நான் கோட் பேபின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேரில் புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதை நீங்கள் புஷ் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் புஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி vessel.com சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகேவா, இது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். இதில் தான் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கும் கண்டினியூ வித் GitHubனு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே வெர்சல் இந்த GitHubல வந்து நீங்கள் புஷ் பண்ணிக்கல அந்த GitHubம் இந்த வெர்சல் லாகின் பண்ண GitHubம் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உங்களோட ப்ராஜெக்ட்லாம் காட்டும். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் ஆட் நியூன்னு சொல்லிட்டு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வரும். அந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக போட்ட உங்களோட ப்ராஜெக்ட் வரும். இப்போ நான் ரீசெண்டாக கோட் பேபி தானே போட்டேன், அது வந்துச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ண சொல்லணும். நான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை வரலன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரியாக்ட்னா ஒயிட், ஆங்குலர்னா ஆங்குலர், HTML CSSனா அதர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் காட்டும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் எதனா சீக்ரெட் கீ எதனா வச்சிருந்தீங்க, ENV வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டெப்ளாய் பண்ணீங்கன்னா பூம், உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு. இந்த லிங்க் நீங்கள் யாருக்கு வேணாலும் உலகத்தை ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களால பார்த்துக்க முடியும். பட் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஜஸ்ட் அவங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி 404 நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு எரர் அடிச்சிடும். இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் போங்க, உங்களோட VS கோடுக்கே போயிருங்க. போயிட்டு versal.json சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோடு இல்லைனா அதே நான் அந்த கோடு பார்த்தீங்கன்னா நான் பயோவில் கொடுத்துறேன். ஸோ பயோவில் லேர்ன் டுகெதர் சேனல் இருக்கும், அங்கே நான் கொடுத்துறேன். அதை ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் GitHubல மட்டும் புஷ் பண்ணுங்க. வெர்சலில் புஷ் பண்ண அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவனே புஷ் பண்ணிடும். ஓகேவா, ஒன்ஸ் புஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் யாருக்குனா ஷேர் பண்ணால் ரெஃப்ரெஷ் பண்ணால் போகாது. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே versal.appன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. பட் எனக்கு வந்து codebaby.com இல்லைனா imran.com இல்லை mosan.in சொல்லிட்டு இந்த மாதிரி google.com சொல்லிட்டு எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டொமைன் நேம் வேணும். அது எப்படி டொமைன் நேம் வாங்குறது, எப்படி ஃப்ரீயாக டொமைன் நேம் வாங்குறது, அது எப்படி இதில் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்டில் டொமைன் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ நான் சொல்லித்தரேன்.